ஹாய்ங்க. இந்த வீடியோல ஆப்பிள் பை எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர இந்த மாரி துருகி சேர்த்துக்கிறேன். இந்த மாரி துருகி சேர்க்கும்போது நம்மளுக்கு பிசையறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்து பிசைய தேவையில்ல. பொறுமையா இந்த மாதிரி இந்த பட்டர் நம்ம கையோட சூட்லயே அந்த பட்டர் மெல்ட் ஆகும். ஸோ பொறுமையா அந்த மாதிரி பெசஞ்சு குடுத்துட்டே இருக்கலாம். ஆக்சுவலா ஆஸ்திரேலியால டாப் 10 ஃபேமஸ் ஃபுட்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா, அதில பை வந்து ஒரு டாப் 3 டூ 5 அந்த அந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்துருங்க. ஆம், இங்க வேரியஸ் வெரைட்டி ஆஃப் பை இருக்கு. மீட் பைஸ், ஆப்பிள் பை, ப்ளூபெர்ரி பைன்னு. அதில ஆப்பிள் பை கொஞ்சம் ஃபேமஸ். ஒரு ஃபேமஸான டெசர்ட். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பட்டர் பத்தலன்னு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பெசஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு பெசஞ்சு வந்ததுக்கப்புறமா, இது ஒரு 2 போர்ஷனா பிரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு பாலா ஃபார்ம் ஆகுற அளவுக்கு லைட்டா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணணுங்க. பிஃபோர் பைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர எடுத்து மெல்ட் பண்ணிக்கோங்க. அது தீயாத மாதிரி லைட்டா அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம், அதில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இப்ப நம்ம 2 கப் மாவு எடுத்திருந்தோம் இல்லையா? அந்த இதில ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் இப்போ. இது நல்லா அந்த சர்க்கரை மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு கேரமல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்ப முத்தணும்னு அவசியம் இல்ல. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு அத ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு 6 ஆப்பிள் எடுத்திருக்கேன் நானு. இந்த மாதிரி தோல சீவிட்டு, அந்த காம்பு தோல் சுத்தமா இல்லாம அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது இன்னும் ஃபர்தரா சின்ன சின்ன ஸ்லைஸஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி இருக்கிற எல்லா ஆப்பிளையும் இந்த அளவுக்கு இந்த சைஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த சைஸ்ல ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா ஆப்பிளுமே அந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப அது ஒரு மிக்ஸிங் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதில சின்னமன் பூப்பட்டை இருக்கு இல்லைங்களா? அத பவுடர் பண்ணி ஆக்சுவலா எனக்கு இப்படி நைஸா வரல. அதனால நானு சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம இந்த சர்க்கரை, வெண்ணெய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அது எனக்கு இப்ப ஒரு மாதிரி கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அத இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சின்னமன் பவுடர் நம்ம போட்டோம் இல்லையா? அதெல்லாம் நல்லா ஆப்பிள்ல ஃபுல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்து, அத எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரிட்ஜில மாவு வச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி பெசஞ்சு. ஸோ அத எடுத்துட்டு வந்துட்டு, கொஞ்சம் நல்லா இன்னொரு வாட்டி கொஞ்சம் பெசஞ்சு எடுத்துக்கிட்டு, அத இந்த மாதிரி அ தெரட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா பை பண்ற அந்த ரவுண்ட் டின் என்கிட்ட இல்ல. ஸோ அதனால நான் இந்த பிரெட் டின் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்மளுக்கு பை ரெக்டாங்குலர் ஷேப்ல வரப்போது. ஸோ இப்ப இந்த மாரி இத தெரட்டிட்டு, அத பொறுமையா பிக்காம எடுத்து, அந்த பிரெட் டின்குள்ள பொறுமையா இந்த மாரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா உள்ள லைட்டா கைய வச்சு அழுத்தி வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம அந்த ஆப்பிள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத எடுத்து அதுக்குள்ள ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈவனா ஃபில் பண்ணி விடுங்க. இப்போ அந்த இன்னொரு உருண்டை இருக்குங்களா? அதையும் அதே மாதிரியே எடுத்து நல்லா நீட் பண்ணிக்கிட்டு, இப்போ அத வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ண போறோம். இது மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாரி எடுத்து இது மேல இந்த ஆப்பிள் மேல அரேஞ்ச் பண்ண போறோம். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாரி ஒரு 4 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 4ன்றது மேண்டேட்டரி கிடையாது. உங்களோட பை கவர் ஆற அளவுக்கு இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரிப்ஸ எடுத்துட்டு,
இப்போ க்ராஸாக அதே மாதிரி திரும்ப வச்சுட்டு வரணும் இது மாதிரி. ஃபஸ்ட்டு 1 அண்ட் 3 எடுக்கிறீங்களா, அடுத்து செகண்ட் டைம் 2 அண்ட் 4 எடுத்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நீட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு எக்கை வந்து எக் அண்ட் எல்லோ யோக் அண்ட் ஒயிட் ரெண்டுத்தையுமே பீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக் வாஷ் கொடுத்துட்டு அவனில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணணும். பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம பை ரெடி. தேங்க்யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.